சின்ன வெங்காய சிக்கன் வடச்சட்டி சோறு. அதாவது சொல்லப்போனால் நம்மளுடைய சவுத் இண்டியன் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லலாம். த ஃபாஸ்டஸ்ட் செல்லிங் ஐட்டம் எங்களோட கிச்சனில். இன்றைக்கி அதோட ரெசிபியை பார்க்கலாமா? வாங்க. சின்ன வெங்காயம் வடச்சட்டி சோறு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த வடச்சட்டி மசாலாவை நான் பண்ணிடுறேன். இதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவு சிக்கனை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு வடச்சட்டியில் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன், பொடியாக கட் பண்ணது. இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமேட்டு 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல்லாம் போகணும். போனதுக்கப்புறமேட்டு ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது கூட உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வெங்காயம் தக்காளியில் நல்லா மையாக வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறமேட்டு இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். வதங்கிக்கிட்டு இருக்கிறப்பே நம்ம சிக்கன் ஸ்டாக் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் ஸ்டாக் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா இது வதங்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவு இந்த வதங்கினதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சிக்கனும் மசாலாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா இது மாதிரி வதங்கட்டும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகுத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வடச்சட்டி மசாலா ரெடி ஆயிரும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வடச்சட்டி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதே வடச்சட்டியில் நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய், காஞ்ச மிளகாய், ஒரு 5 காஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூட கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வெங்காயம் பாதி வதங்கினா போதும். வதங்கினதுக்கப்புறமேட்டு வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த ரைஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ரைஸ் நல்லா வடச்சட்டியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். அடுத்து மறுபடியும் அதே பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். வடச்சட்டி மசாலாவை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கன் ஸ்டாக் வாட்டர் பேலன்ஸ் இருக்கிறத ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா இது கொதிக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நம்மளோட வடச்சட்டி சின்ன வெங்காயம் வடச்சட்டி சோறு ரெடி ஆயிரும். இதுக்கு மேலே அப்படி கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ரொம்ப சுவையான சின்ன வெங்காய சிக்கன் வடச்சட்டி சோறு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.